ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு ஒன் ஷோல்டர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ். இது வந்து ஆர்ம் ஹோல் வந்து செஸ்ட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஆர்ம் ஹோலோட ஃபார்முலா இது ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் டாட்டோடைய ஃபார்முலா இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சார்ட்டில் இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால தேவையில்லை. பட் வந்துட்டு கிளாத்தில் வந்து இது பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஃபுல் ஷோல்டர் பார்த்துக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு. ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணால் 8 இன்ச் வரும். ஃபஸ்ட்டு வந்து அந்த 8 இன்ச் ஒரு மார்க் பண்ணுறேன். ஃபுல் ஷோல்டரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு இன்ச் வந்து க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2.5 இன்ச் இது வந்து நெக் லைனு. நெக்குக்கு 2.5 இன்ச்சு இது ஷோல்டர் ஸ்லோப்பு. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸுடைய ஃபுல் லென்த் மார்க் பண்ணுறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து எடுத்து தான் மார்க் பண்ணணும். ஃபுல் லென்த் வந்து 14 இன்ச்சு. ஸோ நான் வந்து 15 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுவோம். இதான் வந்து நம்மளுடைய வேஸ்ட் லைனு. ஃபுல் லென்த் மார்க் பண்ணியாச்சு, 15 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. எடுத்தது வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு செஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களோட செஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறதோடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா 34 இன்ச்சு செஸ்ட் லைனு 34.5 டிவைட் பை 6 ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம 34.5 இன்ச் செஸ்ட்டு டிவைட் பை 6 ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். 34 இன்ச்சு செஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா எந்த அளவும் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் நீங்கள் வந்து இப்போ மார்க் பண்ணணும். 6.75 இங்கேருந்து 6.75 மேலே இருந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம 1 இன்ச் டவுன் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து 6.75 இந்த இதுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த இதுக்கு மார்க் பண்ணுறோம். இது வந்து பேக்கு. ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணணும். செஸ்ட் லைனுக்கு வந்துட்டு நம்ம செஸ்ட்டுடைய ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ பாடி மெஷர்மெண்ட் அதிலிருந்து ப்ளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணணும். இது வந்து 34.5 ப்ளஸ் 2 இன்ச்சு. ஸோ 36.5 டிவைட் பை 4 டிவைட் 4 பண்ணிங்கன்னா 34.5 ப்ளஸ் 2 டிவைட் பை 4 9.12 9.1க்கு ஒரு மார்க்கிங். சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் அதில் ஒரு மார்க்கிங், 2 மார்க்கிங் பண்ணுறோம். வேஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கணும். அதில் வந்து எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண தேவை கிடையாது. வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ டிவைட் பை 4ன்னு போட்டு நீங்கள் அப்படியே தான் மார்க் பண்ணணும். வேஸ்ட் வந்து இப்போ 30 டிவைட் 4 ஸோ உங்களுக்கு 7.5. இங்கே வந்து 7.5 அப்படியே மார்க் பண்ணுறோம். 7.5 ப்ளஸ் ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு லைனையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோலுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டரை இங்கே எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. 8 இன்ச் வச்சுருக்கோமா.
இந்த ஆம் ஹோல் இதிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதுதான் மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுலேருந்து வந்து ½ இன்ச் மைனஸ் பண்ணணும். 8 ஷோல்டர் வந்து 8, ½ இன்ச் வந்து கம்மி பண்ணி 7.5, 0.5 கம்மி பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். நீங்கள் ஷோல்டர் உங்களுக்கு யார் வைக்கிறீங்க எவ்வளோ வச்சிங்கனாலும் சரி, அந்த ஷோல்டர்லேருந்து 0.5 கம்மி பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். 0.5 கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 0.5 கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். நம்ம 8 வச்சோம், ஸோ 7.5 இன்ச் 0.5 கம்மி பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் கிராஸாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கிராஸ் மார்க்கிங் வந்து 1 இன்ச் 1 இன்ச் இந்த கிராஸ் மார்க்கிங்கில் இன்னொரு லைன் வந்து அந்த கேர்வியை மார்க் பண்ணணும். கேர்வியை இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வேஸ்ட் வந்து 30, செஸ்ட்டு 34.5 இன்ச். நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சீம் அலவன்ஸ்க்கு எதுவுமே ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து இது பேக் மார்க்கிங். ஆனால் பேக் மார்க்கிங் நம்ம கட் பண்ண போகிறதில்ல. ஃப்ரண்ட் மார்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஷோல்டரில் ½ மார்க் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ½ மார்க் பண்ணால் 8 இன்ச் வருது. 8 இன்ச்சு 1 இன்ச் கிராஸ் மார்க்கிங்கு, 2.5 இன்ச்சு நெக் லைனு, இந்த 2 மார்க்கிங்க்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதுக்கப்புறம் சேம் ஆம் ஹோல் அதே ஃபார்முலா தான். நம்ம ஃபஸ்ட்டு பேக்குக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே சேம் ஃபார்முலா தான். நம்ம ஏதாவது நெக்லைன் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபார்முலா மாறும். செஸ்ட்டு 34.5 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டிவைட் 6 ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணால் 6.75. இந்த மார்க்கிங்லேருந்து 6.75 ஒரு மார்க் பண்ணுறோம். 6.75 மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுறோம். இங்கே மேலே இருந்து இந்த கிராஸ் மார்க்கிங் ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்டில் இருந்து பேக்கில் வைக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சோம். ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது இந்த கிராஸில் இருந்து தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த கிராஸ் வந்து நம்ம போயிடும். ஃப்ரண்ட் வந்து கம்மியாக இருக்கும், பேக் நம்ம கம்மியாக தான் வேணும். அதனால நம்ம வந்து அப்படி மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் வந்து இங்கேருந்து 14 இன்ச்சு ப்ளவுஸோடைய லென்த்து, 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு. பேக் சைட் மேலே சீம் அலவன்ஸ் ½ இன்ச்சு, கீழே ½ இன்ச்சு. ஸோ வந்து 15 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு 15 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுறோம். இப்போ வந்து செஸ்ட்டு இந்த செஸ்ட் மார்க்கிங் 34.5 ப்ளஸ் 2 இன்ச்சு 36.5. 36.5 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 9.12 ஃப்ரம் பேக்கில் எதோ வச்சோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணுறோம். இது வந்து ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் நான் வந்து இது சொல்லிகிட்டு இருக்கேன். வேஸ்ட் வந்து 30 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 7.5 ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். 1.5 போதும் சீம் அலவன்ஸு. 1.5 இந்த 2 மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுவோம். இதில் உங்களுக்கு எங்கே டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து ஆம் ஹோலும் சேம் ஃபார்முலா தான். 34.5 டிவைட் பை 6 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணுறோம். 6.75 அதை எடுத்துட்டோமா. இங்கே வந்து மிட் பாயிண்ட்டு
ஃபஸ்ட்டு வந்து இதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஷோல்டர் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வச்சுருக்கோம். 1 இன்ச் கம்மி பண்ணணும். 7 இன்ச்சுக்கு தான் இங்கே மார்க் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கர்வ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கர்வ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் லூஸ் அடிக்காது, கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். வந்து ஒரு கிராஸ் லைன் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து 0.5 வந்து கம்மி பண்ணணும். 8 இன்ச் இருக்குது ஷோல்ட்ரு. ஸோ 7.5 இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். 7.5ல் இருந்து கிராஸ் மார்க்கிங் 0.75, இதை 0.75 இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறோம். இந்த மார்க்கிங் வந்து கர்வியாக லைன் வந்து ட்ரா பண்ணணும். கர்வை நம்ம லைன் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கீழே வந்து வேஸ்ட் டாட் மார்க் பண்ணோம். வேஸ்ட் டாட் மார்க் பண்ணுறதுக்கு இதுதான், இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2.5 1.25. ஆர்ம் ஹோல் ஃபார்முலா வந்து 1.25, வேஸ்ட் ஃபார்முலா வந்து 2.5 இன்ச்சு. மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மார்க் பண்ணோம், ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட். ஷோல்டர் டு அபெக்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பஸ்ட் டு பஸ்ட்டு 9.5 இன்ச் இருக்குது. 9.5 நான் வந்து 0.5 ஆட் பண்ணுறேன். ஏன்னா மேலே வந்து நம்ம இங்கே பிடிச்சி தைப்போம். ஸோ 1/2 இன்ச் போயிடும். 9.5னா 10 இன்ச். 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறோம். பஸ்ட்டு டு பஸ்ட்டு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பஸ்ட்டு டு பஸ்ட்டு 7.5 அப்படின்னா 3.25, 3.75, 3.75 10. இதில் 3.75 வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணணும். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 3.25, 3.25ல் ஒரு மார்க்கு. அப்புறம் 2.5 இன்ச்சு வந்து கேப்பு. ஸோ 2.5 இன்ச் கேப்பு. சாரி, இந்த ஃப்ரண்ட் மார்க்கிங் வந்து நம்ம அப்புறம் தான் பண்ணணும். சாரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 லைனுக்கும் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1.25 எங்கே வருதுன்னு பாருங்கள். 1.25 இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணும். 1.25 ஒரு மார்க் பண்ணும். ஆர்ம் ஹோல் கர்வு 1.25 ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு மார்க்கிங், மேலே ஒரு மார்க் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து 1/2 இன்ச் போகும் இல்லையா, இந்த 1/2 இன்ச் போனதுக்கப்புறம் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க. 1.25 இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே இந்த 3 லைனுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணும். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து வேஸ்ட் வந்து 7.5 இன்ச் வரணும். இங்கே வந்து 3.1 இன்ச் இருக்குது. அந்த 3.1க்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். 7.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் 9.5. இந்த 2 லைனுக்கும் இப்போ கிராஸ் லைன் மார்க் பண்ணும். கிராஸ் லைன் மார்க் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. 5.5ல் ஒரு மிட் பாயிண்ட்டு, திருப்பியும் அதில் ஒரு மிட் பாயிண்ட்டு ஹாஃப் ஃபுல் பண்ணி ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க.
அதே மாதிரி இந்த சைடு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து 1/2 இன்ச் 0.5, இதில் வந்து 0.25, இதில் வந்து அதே லைனில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு, அப்புறம் பெண்டு, திருப்பியும் அதே லைனில் அப்படியே ஜாயின் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் ஃபஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இங்கே 5.25 இருக்குது, 5.75. அதே மாதிரி 5.75 இந்த சைடு எங்கே வருதுன்னு பாருங்கள். 5.75 இந்த இடத்துல தான் வருது. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த இடத்துல 1/2 இன்ச் மைனஸ் பண்ணணும். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கிங்லையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணி இந்த லைனும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கர்வியாக நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது. மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இதோட லென்த் எடுத்துக்கோங்க. 5 இன்ச் வருது. ஸோ இதில் 5 இன்ச் எங்கே வருதுன்னு பாருங்கள். 5 இன்ச் இங்கே தான் வருது. 0.5 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 0.5 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே 0.5 ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இங்கே வந்து அதை வந்து டபுள் பண்ணி 1 இன்ச்சாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுங்க. இதில் வந்து 0.5 ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து கம்மி பண்ணல அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லூஸ் அடிச்சிடும். எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா வந்து கம்மி பண்ணணுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து லுக் நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டும் இதுவும் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இங்கேயே ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுவோம். இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இதில் கட் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த இதை வந்து பெண்ட் பண்ணணும். இதை வந்து ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு
கரெக்டாக இந்த மாதிரி ஹாஃப் ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த கர்வ் லைன்லேயே வந்து கட் பண்ணிடணும். கர்வ் லைன்லேயே வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ ஹாஃப் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து 0.5 இன்ச் இந்த சைடும் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதான் மிட் பாயிண்ட்டு. அந்த மிட் பாயிண்டில் ஒரு 0.5 இன்ச் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த 3 லைனு வந்து கர்வியை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து இந்த கர்வியை இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து டேப் வந்து வச்சு இது பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் வந்து கட் பண்ணிடலாம். இந்த லைட்டாக இந்த இது வந்து நல்லா கர்வியாக வர மாதிரி லைட்டாக தட்டி விட்டுரும். கர்வியாக இதில் வந்து 0.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற மாதிரி நம்ம பீஸ் வந்து இந்த இடத்துல விட்டுட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் அதே தான், 5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம இந்த பீஸ் கட் பண்ணணும். இதே கட் பண்ணணும். இப்போ இதை வந்து பேக் சைடு கட்டிங் போடும்போது இது ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து கிராஸாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸாக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுவும் இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். மேலே மார்க் பண்ணி இதை வந்து ஒரு கர்வியாக நம்மளோட ஹிப் வந்து எந்த அளவுக்கு பெண்டாக இருக்குமோ அந்த மாதிரி இப்படி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம பேக் டாட்டே கொடுக்கல, இந்த பெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பேக் டாட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த சைடு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த சைடு வரும்போது கிராஸாக வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அந்த லைன்லேயே இந்த கர்வ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கர்வை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவும் தேவையில்லை. இங்கே ஷோல்டர்லேயும் இதுவும் நம்ம கட் பண்ணிடலாம். இதுவும் நம்மளுக்கு தேவை. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அளவு கம்மியாயிரும்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டுடைய அளவு தான் பேக் சைடில் வச்சுருக்கோம். அதனால் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது அளவு வந்து மாறாது. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது வேணால் கஷ்டமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாயிரும். ஃபஸ்ட்டு வந்து கட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிளாத்தில் நான் வந்து இது என்ன
இது சார்ட் பேப்பர் வந்து டபுள் ஃபோல்டரில் நான் பண்ணாதனால சிங்கிள் ஷீட்டில் பண்ணனால இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கிளாத்தில் நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ்க்கு இங்கே வந்து 1/2 இன்ச் விடணும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 0.5 எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த இடத்துல லைன் மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணணும். இது 0.5 சீம் அலவன்ஸ்க்கு. அதே மாதிரி பேக் சைடு வந்துட்டு நம்ம சீம் அலவன்ஸில் எதுவும் தேவையில்லை, கட் தான் அப்படியே பண்ண வேண்டியதான். மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிடுங்க. வந்துட்டம்மா. ஃபஸ்ட் வந்து இதை கட் பண்ணி முடிச்சுருங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஷோல்டர் எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் 2.5 இன்ச்சு ஷோல்டர் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ 3.5 இன்ச். 3.5 இன்ச்சுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த லைனும் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்கு லோவும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ நெக் லோ வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா நெக்கு வந்து மேலே போயிடும். இப்படி டேரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா நெக்கு வந்து ரொம்ப மேலே போயிடும். நெக்கில் எவ்வளோ வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ நெக்கில் வேணும்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா கேர்வியாக இங்கே நெக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி கேர்வியாக ஜாயின் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிடலாம். இந்த லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேக் சைடில் அதே தான். இந்த வந்து நெக்லைன் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பேக்லேயும் கரெக்டாக வரணும். அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடில் இது பாருங்கள், நம்ம 1/2 இன்ச் வந்துட்டு இந்த இடத்துல லோ கொடுத்தோம். அந்த லோ வந்து 1/2 இன்ச் எந்த இடத்துல மேலே வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துருங்க. ஒரு நாச்சஸ் மாதிரி போட்டுருங்க. நம்ம இப்போ நாச்சஸ் போட்டுட்டு இந்த நாச்சஸ்க்கும் இந்த லைனும் வந்து ஜாயின் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நெக்கு வந்து ரொம்ப மேலே போயிடும். உங்களுக்கு லோ வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ லோ வேணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அந்த லைனை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கேர்வியாக கொண்டு போய் இந்த லைன் கூட ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் மார்க் பண்ணியிருக்க லைனில் இந்த பீஸ் வச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பாருங்கள், இந்த லைன் இந்த முடியிற இடமும் இந்த பீஸும் எனக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இது பேக் பார்ட்டு.
இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.